ஆறாம் அதிபதி தான் வீட்டுல ஆட்சியா இருக்கு. நோய் நொடி பிணி பீடை கடன் தொல்லை வம்பு வழக்கு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆனா இதுல இன்னொன்னு, சுய தொழில் பண்றவங்களுக்கு சனி பகவான் ஆதாயத்தை கொடுத்திருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பட் இருப்பினும் லக்னத்துல கேது, ராசி மேல கேது, எக்கச்சக்கமான அவப்பேர், வீண் பலி, பாடத்து மேல பாடமா வாங்கிட்டு இருக்கேன் சார். எதை செஞ்சாலும் தடங்கள், எனக்கு வெளிநாடு போறேன் திரும்பி வந்துடுறேன், உடம்புல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உணவு மண்டலத்திலையும் ஜீரண மண்டலத்திலையும் எனக்கு கழிவுநீக்க உறுப்பினருக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க சார். உடல் உபாதி சார் எனக்கு சொல்ற கன்னிராசி கண்டதுதான் இருக்கீங்க. வேலையை இழந்துட்டேன் சார், கம்பெனில வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சார். என்ன இல்ல சார், என்ன வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கோ நடந்த ஒரு நிகழ்ச்சி சார், பழைய நிகழ்ச்சி சார். அந்த பழைய நிகழ்ச்சியை இப்ப காமிச்சு என்ன வேலைன்னு தூக்கிட்டாங்க சார். என்ன நானே கோவப்பட்டு வேலையை விட்டு வெளில வந்தேன் சார். சூழ்ச்சிகள் சார், நான் வேலையை விட்டு வெளில வந்தேன். இது மாதிரி தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டத்தை இருந்துட்டு இருக்கீங்க. இது மட்டுமா இல்ல, பொருளாதார வகையில் நெருக்கடிகள். குரு 9ல இருந்தாலும் 6ல சனி, உடல் சம்பந்தமான செலவுகள், மன சம்பந்தமான செலவு. என்ன சார் மன சம்பந்த செலவுனா, ஏதோ ஒண்ணு ஆசைப்படுறோம், அந்த ஆசைப்படுறோம், அதுக்காக செலவு பண்றோம், அதுக்கு இன்னும் செலவு பண்றோம். செலவுகள், விரயங்கள், மன உளைச்சல்கள், தொழில ஆதாயம் இல்ல, வேலையில இழந்துட்டேன், வேலையும் கையில என் கூட இல்ல, நான் கஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டவங்க எல்லாருக்குமே இந்த ரோகத்துல இருந்து, அதாவது ரோகங்கிறது 6 ரோக சனி, இந்த ரோக சனில இருந்து உங்களுக்கு போய் 7ஆம் இடம் சனி வர. அப்ப எப்படி சார் இருக்க போகுது? இந்த சனி பேச்சு நல்லா சார் சொல்ல போறீங்க, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு இப்ப பாப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த எஸ்கேஎஸ் சேனல்ல பாத்தீங்கன்னா வியூஸ் நல்லா இருக்கு. வியூஸ் எடுத்து பார்க்கும்போது நல்லா வியூஸ் நல்லா சூப்பரா அமர்க்கலமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ரேட்டிங் நல்லா இருக்கு. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. 99.6% வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. லைக் பண்ண கிளிக் பண்ணுங்க. லைக் போடாம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க. உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணும்போது நீங்க இருந்த விஷயத்த இன்னும் எல்லாரும் அந்த ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஆகி போயிட்டே இருக்கும். அப்ப நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட உங்களுடைய அந்த லைக் பட்டனை என்ன கிளிக் பண்ணி கொடுங்க. இப்போ அப்படி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7க்கு போறாருங்க. அப்போ இந்த 6ல இருந்து 7க்கு இப்போ சனி என்ன சார் பண்ண போறாரு ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தொழில இருந்த பிரச்சனைகளை தீர்க்க போறாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில இருந்த பிரச்சனையை தீர்க்க போறாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கும் 6க்கும் அதிபதி அவர் தான். 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, புரியுதா? இந்த 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 2 பேர் சனி பகவான் தான். இவர் 6ல இருக்கும்போது சொன்னா பாத்தீங்கன்னா மனசு பலருக்கு காதலையும் பிரச்சனை வந்துருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவர் 7க்கு வர்றாரு. அப்போ 5ஆம் அதிபதி